இப்போ நம்ம வந்து 6வது கொஸ்டின்ஸ் வந்திருக்கோம். சம் படிக்கிறோம் பாருங்க. A limited company afford for subscription of 1 lakh equity shares of rupees 10 each at a premium of rupees 2 per share. ஒன்று முடிஞ்சு போச்சு. அடுத்தது 2 lakhs 10% preference shares of rupees 10 each at par. இப்போ இந்த கணக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஷேர்ஸை வந்து ஏ லிமிடெட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுவும் நமக்கு இன்ஸ்டால்மெண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் முடிச்சுக்கிறாங்க. அப்ளிகேஷன் 1, அலாட்மெண்ட் 1, இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பொறுத்த வரைக்கும் அதோட முடிச்சுக்கிட்டாங்க. முடிச்சுக்கிட்டு கீழே பாருங்கள், ஆல் த ஷேர்ஸ் ஆர் டியூலி சப்ஸ்கிரைப்டு, கால்ட் அப் அண்ட் பெய்டு, ரெக்கார்ட் தி டிரான்சாக்ஷன்ஸ் இன் த ஜேர்னல்ஸ் அண்ட் கேஷ் புக் ஆஃப் தி கம்பெனி. இப்போ பொறுத்த வரைக்கும் நாம் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணியே போட்டுவோமே, ஒன்றும் மாற்றம் ஒன்றும் கிடையாது. அதாவது அப்ளிகேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் 1வது என்ட்ரிஸ், 2வது என்ட்ரிஸ், அதுக்கு அடுத்தது 5, 6 அலாட்மெண்ட்டுக்கு உள்ளது. இதில் ப்ரீமியம் வேறு இருக்குது. எதுக்கு மட்டும் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு மட்டும் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்னா அதோட முடிச்சுக்கிறாங்க. அதாவது 7வது என்ட்ரிஸ் 8வது என்ட்ரிஸோட முடியுது. இப்போ என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் என்ட்ரிஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம என்ட்ரிஸ் மட்டும் போட போகிறோம். இன் அடிஷன் டு கேஷ் புக் கேட்டிருக்காங்க. கேஷ் புக்கு பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஆன்சரை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை நான் உங்களுக்கு பண்ணிக்கிறேன். இப்போ பொறுத்த வரைக்கும் நான் ஆன்சருக்கு வரப்போனேன். மேலே ஹெட்டிங் கொடுத்துட்டேன், ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக் ஆஃப் ஏ லிமிடெட் கம்பெனி. அடுத்தது டெபிட் கிரெடிட்னு சொல்லி போட்டேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் எப்பொழுதும் போல் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். அதுக்கு அடுத்தது இன்னொன்று வேறு இருக்குது, என்னன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வேறு இருக்குது. அப்போ மறுபடியும் கிரெடிட்டில் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் சைடில் கால்குலேஷன் போட்டுக்கணும் பாருங்க. 1 lakh into ₹3 இது ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு. அதுக்கு அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2 lakhs into ₹3. அப்போ இதுக்கு வந்து கிரெடிட்டில் வந்து 3 lakhs, இதுக்கு வந்து 6 lakhs, ஆக மொத்தம் 9 lakhs. 9 lakhs தூக்கி பேங்க்கில் போட்டேன். அப்போ என்ட்ரிஸில் ஒன்றும் மாற்றம் கிடையாது, அதே தான். இன்னும் அடிஷ்னலாக பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வேறு அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. அதனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன் சொல்லி நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ 2வது என்ட்ரிஸ் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட். அதுக்கு அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அதாவது டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1, இன்னொன்று பொறுத்த வரைக்கும் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 1. அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னா அதுங்க அந்த ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலில் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இப்போ அமௌண்ட்டு ஃபில்அப் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்னா 3 lakhs ஒன்று, 6 lakhs ஒன்று. இந்த அமௌண்ட்டை டெபிட்டில் பொறுத்த வரைக்கும் 3 lakhs, 6 lakhs. அதுக்கு அடுத்தது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னா 3 lakhs. அந்த 3 lakhs வந்து டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் போட்டேன். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்னா 6 lakhs. அது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலில் 6 lakhs போட்டேன். அப்போ 1வது என்ட்ரிஸும் 2வது என்ட்ரிஸும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம போடக்கூடியது வந்து 5, 6. அப்போ இந்த கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் 3வது என்ட்ரிஸும் கிடையாது, 4வது என்ட்ரிஸும் கிடையாது, நேராக 5க்கு வந்தேன். 5 எப்பொழுதும் போல தான் அலாட்மெண்ட்டுக்கு உள்ளது தான். அப்போ 2 அலாட்மெண்ட் இருக்குது. என்ட்ரிஸ் போடும்போது 2 பார்த்தானே அப்படியே காப்பி பண்ண போகிறோம், அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. 2 பார்த்து அப்படியே 5. அப்போ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு நீங்கள் என்ன போட்டுக்கணும், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட். அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு அலாட்மெண்ட் போட்டுக்கிறீங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட். இப்போ கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 lakh into ₹5. ஏன்னா இன்க்ளூடிங் ப்ரீமியமும் இருக்குது இதில் ஈக்விட்டி ஷேர்ஸில். அதுக்கு அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 4 ரூபா கொடுத்துருக்காங்க. 2 ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன்ற வார்த்தை வராது, அதுக்கு பதிலாக ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அதுக்கு அடுத்தது 2 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அதுக்கு அடுத்தது 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் எதுக்கு உள்ளதுன்னா ஈக்விட்டிக்கு உள்ளது. முதல்ல ப்ரீமியம் அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணிக்கிங்க. 1 lakh into ₹2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு 2 lakhs. அதுக்கு அடுத்து எங்கே வந்துருங்கன்னா நேராக மேலே வந்துருங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 lakh into ₹5 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5 lakhs. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 lakhs into ₹4ன்னு பார்க்கும்போது 8 lakhs. இந்த அமௌண்ட்டில் இந்த
செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ வந்துருச்சுன்னா 2 lakhs வந்துடுச்சு. அப்போ ரிமைனிங் பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டிக்கு பொறுத்த வரைக்கும் ஷேர் கேபிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னா 3 lakhs. அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு சேம் அதே அமௌண்ட்டு 8 lakhs. இப்போ டெபிட்டில் கூட்டுற அமௌண்ட்டையும் கிரெடிட்டில் கூட்டுற அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு அடுத்தது 6வது என்ட்ரிஸ் வரீங்க. 6வது என்ட்ரிஸ் பழைய பிரகாரம் 1 தான் 6ஆக வரப்போகுது. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட், அதுக்கு அடுத்தது டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். இங்கே 5 - 4லாம் கிடையாது. காரணம் என்னென்னா நமக்கு வந்து 4வது என்ட்ரிஸே இல்லை, அதனால் இங்கேயும் போடலை நான். அப்போ நேரடியாக அமௌண்ட்டு ஃபில்அப் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 5 lakhs. அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 8 lakhs. ரெண்டுத்தையும் கூட்டி டெபிட்டில் பொறுத்த வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டேன். அப்போ 6வது என்ட்ரிஸ் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 7, 8 பார்க்க போகிறோம். இப்போ 7வது என்ட்ரிஸ் எப்பொழுதும் போல தான் ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட். அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னா 1 lakh into ₹4ன்னு சொல்லி பார்க்கும்போது 4 lakhs. அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 lakhs into ₹3ன்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்னா 6 lakhs. சேம் இதே அமௌண்ட்டு அப்படியே கிரெடிட்டில் போட்டுடுங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் 4 lakhs, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் 6 lakhs. அதுக்கு அடுத்தது 8வது என்ட்ரிஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பேங்க் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னா 10 lakhs. ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 lakhs. அதுக்கடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 lakhs. அப்போ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸ் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்தது கேஷ் ஃப்ளோ. இந்த கேஷ் ஃப்ளோக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரெசிப்ட்ஸ், பணம் வரக்கூடியது, இது பணம் போகக்கூடியது. பணம் போகக்கூடியதுன்னா 3வது என்ட்ரிஸில் மட்டும்தான் போகும். இந்த கணக்கில் பொறுத்த வரைக்கும் அந்த 3வது என்ட்ரிஸும் கிடையாது. அப்போ பணம் வரக்கூடியது தான் எல்லாத்துலேயுமே. பணம் வரக்கூடியதுன்னா பேங்க் அக்கௌண்ட்டு எங்கெங்கே டெபிட்டில் இருக்கோ அதை அப்படியே கொண்டு வாங்க. எந்தெந்த என்ட்ரிஸ்னால் 1வது என்ட்ரிஸு, அதுக்கு அடுத்தது 6வது என்ட்ரிஸு, அதுக்கு அடுத்தது 8வது என்ட்ரிஸு. இப்போ 1வது என்ட்ரிஸு டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் அமௌண்ட் எவ்வளோனா 3 lakhs. அதே மாதிரி டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட் எவ்வளோனா 6 lakhs. அடுத்தது 6வது என்ட்ரிஸு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா 5 lakhs. டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா 8 lakhs. இது 6வது என்ட்ரிஸில் உள்ள அமௌண்ட். அடுத்தது 8க்கு வரீங்க. ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா 4 lakhs. அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு வரீங்க. டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் எவ்வளோ அமௌண்ட்னா 6 lakhs. அப்போ டெபிட்டில் மட்டும்தான் அமௌண்ட் இருக்குது, கிரெடிட்டில் அமௌண்ட் எதுவுமே கிடையாது. ஓவரால் டோட்டல் போடுறீங்க 32 lakhs வருது. இதையே அப்படியே தூக்கி கிரெடிட்டில் போட்டுட்டு என்டையர் அமௌண்ட்டுமே பேலன்ஸ் ஆகுது. அப்போ பை பேலன்ஸு கேரிட் ஆகணும் 32 lakhs, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ கேஷ் புக்குன்னு கேட்டாங்கன்னா இது ரெசிப்ட்ஸு, இது பேமெண்ட்டு, இது பணம் வரக்கூடியது, இது பணம் போகக்கூடியது. ஓகே, இதுக்கு அடுத்தது நம்ம வந்து 7th சம் பார்ப்போம்.